வணக்கம் நண்பர்களே. தமிழகத்தின் தென்பகுதியில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் தென்காசி. இந்த தென்காசியில் அமைந்திருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் ஆலயத்திற்கு பல்வேறு சிறப்புகள் உண்டு. இந்த தென்காசியில் அமைந்திருக்கக்கூடிய இந்த காசி விஸ்வநாதர் ஆலயத்தை பற்றிய தகவல்களை நாம் இப்பதிவில் பார்க்கலாம். பொதுவாக இந்துக்கள் எல்லோருக்குமே ஒரு ஆசை இருக்கும். அது என்னது அப்படின்னா, இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய காசி என்ற திருத்தலத்திற்கு சென்று வர வேண்டும் அப்படிங்கிற ஆசை இல்லாதவர்களே இருக்க முடியாது. எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்கிறோம். வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இந்த காசி ஆலயத்திற்கு சென்று காசி விஸ்வநாதரையும் அன்னை விசாலாட்சியையும் தரிசனம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்குமே இருக்கும். இதற்கு ஒரு சிறப்பான ஒரு காரணமும் இருக்கு. காசியில் இறந்தால் நிச்சயமாக முக்தி கிடைக்கும் என்று நம்மளுடைய முன்னோர்களால் சொல்லப்பட்டிருக்கிறது. காசியில் இறந்தால் நிச்சயமாக அவர்களது எல்லா விதமான பாவ வினைகளையும் நீக்கி முக்தி தரக்கூடிய தலங்களில் ஒன்றாக விளங்குவதுதான் இந்த காசி. அதனால எல்லோருமே இந்த காசிக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய புனித கங்கையிலே நீராடி அங்கு இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதரையும் அன்னை விசாலாட்சியையும் தரிசனம் செய்து அங்கேயே இறக்க வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கக்கூடியவர்களை கூட நாம பார்க்கிறோம். அப்படி அந்த காசிக்கு, உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அந்த காசிக்கு நிகராக சற்றும் குறைவில்லாத ஒரு சிறப்பை கொண்டதுதான் இன்று நாம் நம் பதிவில் பார்க்கக்கூடிய இந்த தென்காசியில் அமைந்திருக்கக்கூடிய விஸ்வநாதர் ஆலயம். இந்த காசி விஸ்வநாதர் ஆலயம் எப்போது கட்டப்பட்டது அப்படின்னா, கிட்டத்தட்ட 14ஆம் நூற்றாண்டிலே கட்டப்பட்டதாக இந்த கோவிலினுடைய தல வரலாறு கூறுகிறது. ஆனால் இந்த கோவில் கட்டப்பட்டது மட்டும்தான் 14ஆம் நூற்றாண்டே தவிர இந்த ஆலயத்திலே மூலவராக வீற்றிருக்கக்கூடிய சிவபெருமான் எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அந்த அளவிற்கு ஒரு பழமையான மூர்த்தியாக இங்கே இருப்பவர் தான் இந்த தென்காசியில் இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர். இந்த கோவில் கட்டப்படுவதற்கு முன்பாகவே இங்கு இந்த காசி விஸ்வநாதர் இருக்கக்கூடிய இதே இடத்திலே அந்த காசி விஸ்வநாதர் இருந்திருக்கிறார். கோவில் மட்டும்தான் 14ஆம் நூற்றாண்டிலே கட்டப்பட்டிருக்கிறது. இப்ப இந்த கோவில் இருக்கக்கூடிய இந்த காசி விஸ்வநாதரை யாரெல்லாம் வழிபட்டிருக்கிறார்கள் அப்படின்ற விஷயம் நமக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக இந்த கோவிலை பற்றிய பெருமை மேலும் நமக்கு விளங்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. யாரெல்லாம் வணங்கி இருக்கிறார்? தேவேந்திரன், தேவர்களின் தலைவனாக இருக்கக்கூடியவன் தேவேந்திரன். அந்த தேவேந்திரன் இங்கு வந்து இந்த சிவபெருமானை வழிபட்டதாக இந்த கோவிலினுடைய தலபுராணம் கூறுகிறது. நாரத முனிவர் எந்நேரமும் நாராயணா நாராயணா என்று அந்த மகாவிஷ்ணுவின் திருநாமங்களை பாடிக்கொண்டிருக்கக்கூடியவர் தான் நாரதர். இந்த நாரத முனிவர் தனக்கு ஏற்பட்ட ஒரு சாபத்தினை போக்குவதற்காக இந்த ஆலயத்திற்கு வந்து இங்கு இருக்கக்கூடிய சிவபெருமானை வழிபட்டு தன்னுடைய சாபம் நீங்க பெற்றதாக இந்த கோவிலினுடைய தலபுராணம் கூறுகிறது. அகத்தியர் 18 சித்தர்களில் முதன்மை சித்தராக இருக்கக்கூடியவர் அகத்தியர். இந்த அகத்திய முனிவர் சிவபார்வதியினுடைய திருமணத்தின் போது எல்லா மக்களும் அந்த வடமுனையில் இருக்கக்கூடிய அந்த இமயமலையை கூடியதால் அந்த இடம் தாழ்ந்து விடுகிறது. அதனை சமன் செய்வதற்காக அகத்திய முனிவர் தென்பகுதியை நோக்கி வந்து கொண்டிருந்தார். அப்படி அகத்தியர் தென்முனை நோக்கி வரும் பொழுது இங்கு இருக்கக்கூடிய சிவபெருமானை வழிபட்டதாக இந்த தல புராணம் கூறுகிறது. சிலாகித முனிவர், இந்த சிலாகித முனிவர் யாரு அப்படின்னா, எல்லா சிவ ஆலயங்களிலுமே சிவபெருமானுக்கு முன்பாக இருக்கக்கூடிய நந்தி பகவான், அந்த நந்தி பகவானினுடைய தந்தை தான் சிலாகித முனிவர். இந்த சிலாகித முனிவர் தனக்கு குழந்தை பேர் இல்லாமல் இருக்கும் பொழுது இங்கு வந்து இந்த சிவபெருமானை வழிபட்டு தனக்கு குழந்தை பேர் வேண்டும் என்று இந்த சிலாகித முனிவர் வழிபட்டதாக இந்த தல வரலாறு கூறுகிறது. மிருகண்டு ரிஷி, மிருகண்டு ரிஷி யாரு அப்படின்னா மார்கண்டேயனினுடைய தந்தை. மார்கண்டேயன் யாரு அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். 16 வயது வரை மட்டுமே வாழும் ஆயுள் கொண்டவன் தான் மார்கண்டேயன். இந்த மார்கண்டேயன் தன்னுடைய ஆயுளை நீட்டிக்க வேண்டும் என்று எல்லா சிவ ஆலயங்களிலும் சென்று சிவபெருமானை வழிபட்டார். அந்த 16 வயது முடியும் பொழுது யமதர்மராஜன் அவரது உயிரை பறிக்க வரும் பொழுது சிவபெருமானே நேரிடையாக தோன்றி அந்த மார்கண்டேயனுக்கு அபயம் அளித்து அந்த யமதர்மராஜனை
காலால் உதைத்ததாக வரலாறு இருக்கிறது. அப்படிப்பட்ட பெருமைகளை உடைய இந்த மார்கண்டேயனினுடைய தந்தையாகிய மிருகண்டு ரிஷி தனக்கு குழந்தை பேரு இல்லாமல் இருந்த பொழுது இங்கு வந்து இந்த சிவபெருமானை குழந்தை பேரு வேண்டி வணங்கியதாக இந்த தல வரலாறு கூறுகிறது. வாலி, ராமாயணத்திலே வரக்கூடியவர் வாலி, சுக்ரீவனினுடைய அண்ணன். அந்த வாலி இங்கு வந்து இந்த சிவபெருமானை வழிபட்டு பேறு பெற்றதாக இந்த கோவிலினுடைய வரலாறு கூறுகிறது. ஆக இப்படிப்பட்ட பல்வேறு மகான்களால், முனிவர்களால், ரிஷிகளால் வணங்கப்பட்டதுதான் இங்கு இருக்கக்கூடிய இந்த சிவபெருமான். இப்படிப்பட்ட மகான்களால் வழிபடப்பட்ட இந்த ஆலயத்திலே கோவில் எவ்வாறு கட்டப்பட்டது அப்படின்ற வரலாற்றை நாம பார்ப்போம். ஏறத்தாழ ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக நாம செல்ல வேண்டியிருக்கிறது. அந்த 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த தென்காசி என்கிற இடம் எப்படி இருந்தது அப்படின்னா, தற்போது தென்காசியில் இருக்கக்கூடிய இந்த காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மட்டுமே அங்கு இருந்தார். வேறு எந்த விதமான கட்டுமானங்களும் இல்லாமல் இருந்தது. அந்த சிவலிங்கத்தை சுற்றி முழுக்க முழுக்க செண்பக மரங்கள் மிக அதிகமாக சூழ்ந்து இருந்தது. இப்ப தென்காசியில் எங்கெங்கெல்லாம் நம்ம கட்டுமானங்கள் பார்க்கிறோமோ அந்த இடங்கள் முழுவதுமாக ஒரு காடாக இருந்தது. அந்த காடு முழுக்க செண்பக மரங்கள் அதிகமாக சூழ்ந்து இருந்தது. அந்த இடத்திற்கான பெயரே செண்பகவனம் என்றுதான் அப்போதைக்கு அழைக்கவும் பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த காலத்திலே இந்த தென்பகுதியை ஆண்டு வந்தவர்கள் பாண்டிய மன்னர்கள். மதுரையை தலைநகராக கொண்டு இந்த தென்பகுதி முழுவதையுமே ஆட்சி செய்தவர்கள் பாண்டிய மன்னர்கள். அப்படிப்பட்ட காலத்திலே இந்த தென்காசிக்கு அருகில் இருக்கக்கூடிய விந்தன்கோட்டை என்னும் ஒரு ஊரில் கோட்டை அமைத்து இந்த பகுதி முழுவதையும் ஆட்சி செய்து வந்த மன்னர் குலசேகர பாண்டியன் என்ற ஒரு மாமன்னர் இந்த பகுதியை ஆட்சி செய்து வந்தார். விந்தன்கோட்டை என்கிற ஊர் இப்பவும் இருக்கிறது. தென்காசிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சாம்பவர் வடகரை ஆய்க்குடி என்ற ஊருக்கு இடையில இந்த விந்தன்கோட்டை என்கிற ஊர் இருக்கிறத நாம இப்பவும் பார்க்க முடியும். இந்த விந்தன்கோட்டை என்கிற ஊர் நீர் சூழ்ந்த பகுதி என்றும் அப்போதைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறது. கம்பளி குளம், பெரிய குளம் என்கிற அந்த 2 குளங்களை தாண்டிதான் நாம இந்த விந்தன்கோட்டைக்கு போக முடியும். அப்படிப்பட்ட ஒரு நீர் சூழ்ந்த பகுதியிலே இருந்ததுதான் இந்த விந்தன்கோட்டை. இந்த விந்தன்கோட்டையிலே அரண்மனை அமைத்து இந்த பகுதி முழுவதையும் குலசேகர பாண்டிய மகாராஜா ஆண்டு வந்தார். அவருக்கு வெகு காலமாக குழந்தை பேரு இல்லாமல் இருந்தது. அவர் நாள்தோறும் தன்னுடைய விந்தன்கோட்டையில் இருந்து தற்போது தென்காசியில் இருக்கக்கூடிய அப்போதைய செண்பகவனமாக இருக்கக்கூடிய அந்த வனத்திற்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய சிவபெருமானை அவர் அனுதினமும் வழிபட்டு தனக்கு குழந்தை பேரு வேண்டும் என்று அந்த சிவபெருமானை வணங்கினார். காலங்கள் செல்ல செல்ல அவருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தைக்கு உலகநாத பாண்டியன் என்றொரு பெயரினை சூட்டி அந்த குழந்தையை வளர்க்கிறார். இப்ப குலசேகர பாண்டிய மகாராஜாவினுடைய காலம் முடிகிறது. அதற்கு பிறகு இந்த உலகநாத பாண்டிய மன்னரினுடைய ஆட்சி காலம் வருகிறது. இவரும் தனது தந்தையை போலவே தொடர்ந்து அந்த செண்பகவனத்திற்கு சென்று அந்த சிவபெருமானை வழிபட்டு வருகிறார். இவருக்கும் வெகு காலமாக குழந்தை இல்லாமல் இருக்கிறது. இந்த உலகநாத பாண்டியன் சிவபெருமான் மீது அதீத பக்தி கொண்டவராக இருக்கிறார். எப்படிப்பட்ட பக்தி அப்படின்னா, சிவபெருமானுடைய மனைவியாகிய பார்வதி தேவி தனக்கு மகளாக பிறக்க வேண்டும், அந்த பார்வதி தேவியை சிவபெருமானுக்கு மனம் முடித்து கொடுக்கக்கூடிய பாக்கியம் வேண்டும் என்று அனுதினமும் அந்த சிவபெருமானை வேண்டி வந்தார். இப்படி தினமும் அவர் செண்பகவனத்திற்கு சென்று அந்த சிவபெருமானை வணங்கி வருகிறார். ஒரு நாள் செண்பகவனத்திற்கு போகும் பொழுது ஒரு பெண் குழந்தையினுடைய அழுகுரல் இவருக்கு கேட்குது. அப்ப திரும்பி பார்க்கிறாரு, அங்க வந்து ஒரு பெண் குழந்தை அழுது கொண்டு இருக்கிறது. அதை பார்த்த உடனே என்ன செய்யறது அப்படின்னு இவர் யோசிக்கிறாரு. அப்பொழுது ஒரு முனிவர் அங்கு வருகிறார். வந்து, அன்னை பார்வதி தேவியே மகளாக இங்கு அவதரித்திருக்கிறார், உன்னுடைய மகளாக இவளை எடுத்து சென்று வளர்ப்பாயாக, தகுந்த நேரம் வரும் பொழுது சிவபெருமான் இவளை மணந்து கொள்வார் என்று அந்த முனிவர் கூறுகிறார். அதை கேட்டு இந்த உலகநாத பாண்டியன் அந்த குழந்தையை எடுத்து கொண்டு வந்து தன்னுடைய வீட்டிற்கு, தன்னுடைய அரண்மனைக்கு கொண்டு வருகிறார். இந்த குழந்தை பார்க்கும் பொழுது மிக அழகாக இருக்கிறது. அந்த குழந்தையினுடைய குரல் எப்படி இருக்கிறது அப்படின்னா, குழலின் ஓசை போன்று மிக இனிமையாக இருக்கிறது. குழலின் ஓசை போன்ற இனிமையான வாய்மொழியினை இந்த குழந்தை கொண்டிருப்பதால் இந்த குழந்தைக்கு குழல் வாய்மொழி என்ற பெயரினை இந்த உலகநாத பாண்டிய மகாராஜா அந்த குழந்தைக்கு சூட்டி அந்த குழந்தையை வளர்த்து வருகிறார். அந்த குழந்தைக்கு வயது வந்து கொண்டே இருக்கிறது.
தகுந்த பருவ வயது வந்ததுமே சிவபெருமானை குறித்து தவம் இருக்கிறது, சிவபெருமானை கணவனாக அடைய வேண்டும் என்று. ஏனென்றால் அது ஏற்கனவே பார்வதி தேவிதான் குழந்தையாக பிறந்திருக்கிறாள். இப்படிப்பட்ட காலத்திலே சிவபெருமானே திருக்குச்சாலநாதராக வந்து இந்த உலகநாத பாண்டியனுடைய மகளாக இருக்கக்கூடிய இந்த குழல்வாய் மொழியினை திருமணம் செய்து கொள்கிறார். அப்படி சிவபெருமான் இந்த குழல்வாய் மொழியினை திருமணம் செய்த இடம்தான் திருக்குச்சாலம். அந்த திருக்குச்சாலத்திலே அந்த சிவபெருமானுடைய பெயர் திருக்குச்சாலநாதர், அந்த அன்னையினுடைய பெயர் குழல்வாய் மொழி என்கிற பெயரினை இப்பொழுதும் நாம அந்த கோவிலுக்கு போனா பார்க்க முடியும். அதற்கு பின்பு இந்த உலகநாத பாண்டிய மகாராஜாவினுடைய ஆட்சி காலமும் முடிகிறது. அதற்கு பின்பு பல்வேறு தலைமுறைகள் இந்த பாண்டிய வம்சத்திலே வருகிறார்கள். தொடர்ந்து இந்த விந்தன்கோட்டை பகுதியிலேயே ஆட்சி செய்து வருகிறார்கள். அப்படி வரும் பொழுது சில தலைமுறைகள் அந்த செண்பகவனத்தில் இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானை வழிபடுவதையே மறந்துவிட்டார்கள். இப்படி இருக்கிற காலகட்டத்திலே 14ஆம் நூற்றாண்டு வருகிறது, 1400வது ஆண்டு வருகிறது. அந்த காலத்திலே இந்த விந்தன்கோட்டை பகுதியை ஆட்சி செய்து வந்த அந்த மன்னர் யாரு அப்படின்னா பராக்கிரம பாண்டியன் என்ற ஒரு மாமன்னர். அரிகேசரி பராக்கிரம பாண்டியன் என்ற புனைப்பெயரால் அழைக்கப்படக்கூடியவர் தான் இந்த மாமன்னர். இந்த மாமன்னருக்கு சிவபெருமான் மீது மிக மிக அதீதமான ஒரு பக்தி இருந்தது. எப்படிப்பட்ட பக்தி? அதாவது சிவபெருமான் காசியிலே, உத்தரப்பிரதேச மாநிலம் காசியிலே இருக்கக்கூடிய சிவபெருமானை அனுதினமும் வழிபடக்கூடிய ஒரு மிகச் சிறந்த பக்தராக இருந்தவர் தான் இந்த பராக்கிரம பாண்டியன். இவருக்கு சிவபெருமான் மட்டும் இல்லாம முருகப்பெருமான் மேலையும் பல்வேறு சித்தர்கள் மேலையும் இவருக்கு அதிகமான பக்தி இருந்தது. இவருடைய பக்திக்கு மெச்சி முருகப்பெருமானே இவருக்கு ஒரு அருள் செய்திருக்கிறார். அது எந்த மாதிரி அருள்? சித்தர்கள் ககன குளிகை என்ற ஒரு மாத்திரையை அவர்கள் பயன்படுத்துவார்கள். ககன குளிகை அப்படின்னா என்னது அப்படின்னா, அது ஒரு மாத்திரை போன்று இருக்கும். அந்த மாத்திரையை நாம் வாயில் போட்டுக்கொண்டால் குறிப்பிட்ட சில நேரத்திற்கு வானில் பறந்து செல்லக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு ககன குளிகை மாத்திரையை சித்தர்கள் மூலமாக முருகப்பெருமான் இந்த பராக்கிரம பாண்டிய மகாராஜாவுக்கு கொடுத்தார். இந்த முருகப்பெருமானினுடைய திருவருளால் தனக்கு கிடைத்த அந்த ககன குளிகையை பயன்படுத்தி கொண்டு இந்த பராக்கிரம பாண்டிய மகாராஜா அனுதினமும் தன்னுடைய விந்தன் கோட்டையில் இருந்து காசிக்கு போனார். காசிக்கு போயிட்டு அங்கு இருக்கக்கூடிய அந்த புனித கங்கையிலே நீராடி அங்கு இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதரை வழிபட்டு அன்னை விசாலாட்சியை வழிபட்டு தன்னுடைய அரண்மனைக்கு திரும்பி வருவார். இது தினமும் நடக்கிறது. தினமும் அதிகாலையிலே போவாரு, அந்த விடியறதுக்கு முன்ன திரும்ப தன்னுடைய அரண்மனைக்கு வந்து விடுவார். இது வழக்கமாக நடந்து கொண்டே இருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல இந்த பராக்கிரம பாண்டிய மகாராஜாவுக்கு ஒரு ஆசை. என்னது? ஒரு காசி விஸ்வநாதர், உத்தரப்பிரதேசத்திலே இருக்கக்கூடிய காசியை போன்ற, அன்னை விசாலாட்சியாக இருக்கக்கூடிய அன்னையை போன்ற அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த அந்த காசிக்கு நிகரான ஒரு ஆலயத்தினை நாம் நமது விந்தன்கோட்டை பகுதியிலே அமைக்க வேண்டும். அனுதினமும் தன்னுடைய பகுதியிலே இருக்கக்கூடிய மக்கள் அந்த சிவபெருமானை, அந்த காசி விஸ்வநாதரை வழிபட வேண்டும். மிக பிரம்மாண்டமான ஒரு ஆலயத்தினை சிவபெருமானுக்காக நாம் எழுப்ப வேண்டும் என்கிற ஆசை இந்த பராக்கிரம பாண்டிய மகாராஜாவுக்கு மிக அதிகமாக இருக்கிறது. ஒரு நாள் இந்த பராக்கிரம பாண்டிய மகாராஜா தன்னுடைய மனைவியையும் அழைத்துக் கொண்டு ககனக்குளிகை வாயில் வழியாக காசிக்கு போறார். காசிக்கு போய் அங்கு இருக்கக்கூடிய ரிஷிகளையும் முனிவர்களையும் சந்தித்து தான் ஆட்சி செய்யக்கூடிய பகுதியிலே ஒரு சிவலிங்கம் வைத்து இந்த காசிக்கு நிகரான ஒரு தலத்தினை அந்த தென்பகுதியில் அமைக்க வேண்டும் என்கிற விருப்பத்தை தெரிவித்து அங்கு இருக்கக்கூடிய முனிவர்கள் ஒரு சிவலிங்கத்தை இந்த பராக்கிரம பாண்டிய மகாராஜா கிட்ட கொடுக்கிறாங்க. இந்த பராக்கிரம பாண்டிய மகாராஜா அந்த சிவலிங்கத்தை வாங்கி கொண்டு மீண்டும் வானவீதியாக தன் மனைவியோடு வந்து கொண்டிருக்கிறார். அப்படி வரும் பொழுது ஒரு இடத்திலே இவர்கள் அந்த சிவலிங்கத்தை வைத்துவிட்டு அங்கு ஓய்வு எடுக்கிறார்கள். அப்படி ஓய்வு எடுத்து முடித்த பின்பு அந்த சிவலிங்கத்தை கையில எடுக்கிறாங்க. அந்த சிவலிங்கத்தை அவர்களால் தூக்க முடியவில்லை. என்ன இது? இப்படி நாம தன்னுடைய விந்தன்கோட்டை பகுதியிலே ஒரு கோவில் எழுப்பதான்னு சொல்லிட்டு நாம இந்த சிவபெருமானை கொண்டு போய்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த சிவலிங்கம் நம்மளுடைய கைக்கு வரமாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு பராக்கிரம பாண்டியன் அதிகமாக வருத்தம் வருகிறார். அப்ப ஒரு அசரீரியாக அங்கே ஒரு வாக்கு கேட்கிறது. அது என்னது அப்படின்னா, நான் இங்கேயே இருக்க விருப்பம் கொண்டுள்ளேன். இந்த இடத்திலேயே ஒரு ஆலயத்தை நீ கட்டுவாயாக. இந்த ஆலயம் சிவகாசி என்று புகழ் பெறும் என்று அந்த அசரீரியாக சிவபெருமான் வாக்கு கொடுக்கிறார். அப்ப அதை கேட்ட உடனே, அப்ப உண்மையிலே இறைவனுடைய திருவருள் இதுதான், இறைவன் அப்படி விரும்புகிறார், அதனால இந்த சிவலிங்கம் இப்படியே இருக்க விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்திலேயே சிவலிங்கத்தை வைத்துவிட்டு அந்த இடத்திலே ஒரு ஆலயத்தையும் அந்த பராக்கிரம பாண்டிய மகாராஜா கட்டிவிட்டு மீண்டும்
தன்னுடைய விந்தன்கோட்டை பகுதிக்கு வந்து விடுகிறார். அதற்கு பின்பு பிற்கால பாண்டியர்கள் அந்த சிவகாசியிலே இருக்கக்கூடிய பராக்கிரம பாண்டிய மகாராஜாவால் வைக்கப்பட்ட அந்த சிவலிங்கம் வைத்த அந்த கோவிலை மேலும் பெரிதாக விருத்தி செய்ததாக அந்த வரலாறு இருக்கிறது. இப்ப பராக்கிரம பாண்டிய மகாராஜா விந்தன்கோட்டைக்கு வந்துட்டாரு. ஆனா இவருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆசை அடங்கவே இல்லை. சிவபெருமானுக்கு ஒரு கோவில் நம்முடைய பகுதியிலே கட்ட வேண்டும், மிகப்பெரிய ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் அப்படின்ற எண்ணம் இவருக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. அந்த எண்ணத்தில் இருந்து ஒரு பின்வாங்கக்கூடிய எந்த விதமான ஒரு தோற்றமுமே இவருக்கு வரல. எப்படியாவது கட்டணும் அப்படின்னு மிக அதிகமாக அவர் வருத்தமுறுகிறார். ஒரு நாள் இரவு தூங்க செல்வதற்கு முன்பாக சிவபெருமானிடம் தன்னுடைய விந்தன்கோட்டை அரண்மனையில் இருந்து மிக மனப்பூர்வமாக வேண்டுகிறார். எப்படியாவது ஒரு ஆலயம், ஒரு சிவாலயம், காசிக்கு நிகரான ஒரு சிவாலயத்தினை நான் கட்ட வேண்டும், அதற்கு அருள் புரியுங்கள் சிவபெருமானே என்று அனுதினமும் சிவபெருமான் கிட்ட கேட்கிறார். அப்படி கேட்டுக்கிட்டே இருக்கும் பொழுதே அப்படியே கேட்கிறாரு, அப்படியே மயங்கி அப்படியே தூங்கிட்டார். இப்ப பராக்கிரம பாண்டிய மகாராஜா தூங்குகிறார். அவருடைய கனவிலே சிவபெருமான் வருகிறார். என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ விருப்பம் பட்டது போலவே ஒரு சிவாலயத்தினை நீ உன்னுடைய ராஜ்யத்திற்கு உட்பட்ட பகுதியிலே கட்டுவாய். அந்த ஆலயம் தென்காசி என்று புகழ் பெறும். காசிக்கு நிகரான ஒரு ஆலயமாக இந்த ஆலயம் விளங்கும். நாளை காலையில் இந்த கோட்டையில் இருந்து எறும்புகள் சாறை சாறையாக செல்லும். அந்த எறும்புகள் செல்லக்கூடிய பாதையிலே நீயும் சென்றால் சிவலிங்கம் இருக்கக்கூடிய ஒரு பகுதி உனக்கு தென்படும். அந்த சிவலிங்கம் உனது முன்னோர்களால் வழிபடப்பட்டது. அந்த சிவலிங்கத்தை சுற்றி நீ விரும்பிய ஆலயத்தினை கட்டுவாயாக என்று சிவபெருமானே கனவில் இந்த பராக்கிரம பாண்டிய மகாராஜாவிடமே சொல்றார். இவனுடைய முன்னோர்கள் வழிபட்ட, இப்ப நான் இந்த கதை ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், குலசேகர பாண்டிய மகாராஜா ஒரு சிவலிங்கத்தை வழிபட்டார். அந்த சிவலிங்கத்தை சிவபெருமானை இந்த பராக்கிரம பாண்டிய மகாராஜாவுக்கு தெரியப்படுத்துறார். உன்னுடைய முன்னோர்கள் வழிபட்ட சிவலிங்கம் ஒரு இடத்திலே இருக்கிறது. நாளை எறும்புகள் கோட்டையில் இருந்து செல்லும். அதன் வழியாக சென்றால் நீ அந்த சிவலிங்கத்தை காண முடியும். அங்கு நீ கட்ட விரும்பிய கோவிலை கட்டுவாயாக என்று சிவபெருமான் வாக்கு கொடுத்திருக்கிறார். இப்ப அதற்கு பிறகு பராக்கிரம பாண்டிய மகாராஜா உடனடியாக கண்விழிக்கிறார். அவருக்கு உறக்கமே இல்லை. சிவபெருமானை இப்படி ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார், நம்முடைய முன்னோர்கள் வழிபட்ட ஒரு சிவலிங்கம் இருக்கிறது, அப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தை நாம பார்க்க வேண்டும், எறும்புகள் வழிகாட்டும் அப்படின்னு வேற சிவபெருமான் சொல்லியிருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு பிறகு இந்த பராக்கிரம பாண்டிய மகாராஜா தூங்கவே இல்லை. எப்பொழுது விடியும் அப்படின்னே காத்துக்கிட்டு இருக்கிறாரு. இப்ப விடுகிறது. உடனடியாக தன்னுடைய பரிவாரங்களை கூப்பிடுகிறாரு, வேலையாட்களை கூப்பிடுறாரு. குதிரை வண்டியின் மேல உடனடியாக தன்னுடைய கோட்டையினுடைய வாசலை நிற்கிறார். எறும்புகள் சாறை சாறையாக சென்று கொண்டே இருக்கிறது. அந்த எறும்புகள் செல்லக்கூடிய பாதையிலேயே இந்த பராக்கிரம பாண்டிய மகாராஜா போய்கிட்டே இருக்கிறாரு. அப்படியே போய்கிட்டே இருக்கிறது. அந்த எறும்புகள் விந்தன்கோட்டையில் இருந்து தற்போது இருக்கக்கூடிய ஆய்குடி வழியாக இந்த செண்பக வனத்தில் இருக்கக்கூடிய அந்த சிவலிங்கத்தை சென்று அடைகிறது. அதை பார்த்த உடனே இந்த பராக்கிரம பாண்டிய மகாராஜாவுக்கு தன்னுடைய கண்களிலே நீர் வருகிறது. இப்படிப்பட்ட ஒரு மகத்துவம் வாய்ந்த ஒரு சிவலிங்கத்தை சிவபெருமானே எனக்கு அடையாளம் காட்டியிருக்கிறாரே, என்னுடைய முன்னோர்கள் வழிபட்ட சிவலிங்கமாகவும் இது இருந்திருக்கிறது என்று சிவபெருமான் கூறியிருக்கிறாரே என்று இவர் மேலுள்ள அன்பு சிவபெருமானுக்கு எத்தகையதாக இருக்கிறது அப்படிங்கிறத நினைச்சு இவர் கண்ணீர் சிந்துகிறார். இப்ப உடனடியாக அந்த இடத்திலே கோவில் கட்டுமாறு தன்னுடைய பணியாட்களுக்கு இவர் கூறுகிறார். இந்த கோவில் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு ஆசை இவருக்கு அதிகமாக இருக்கிறது. எப்படி இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி இவர் நினைக்கிறாரு அப்படின்னா, மிகப்பெரிய ஒரு ராஜகோபுரம் இந்த கோவிலிலே அமைய வேண்டும். இந்த உலகனைத்தும் காக்கக்கூடிய அன்னை இந்த சிவபெருமானுடைய மனைவியாக இருக்கிறாள். இந்த உலகனைத்தும் காக்கக்கூடிய அந்த அன்னைக்கு உலகம்மை என்ற பெயரிலே இங்கு தனி சன்னதி அமைக்க வேண்டும். இந்த சிவபெருமானை தரிசனம் செய்ய வரக்கூடிய பக்தர்கள் இந்த சிவபெருமானை தரிசனம் செய்வதற்கு முன்பாக கண்களை கவரக்கூடிய பல்வேறு விதமான சிற்பங்களை இந்த கோவிலினுடைய வாயில்களிலே அமைக்க வேண்டும். பஞ்ச பாண்டவர்களுடைய விக்கிரகங்களை அங்கு அமைக்க வேண்டும். காசியிலே இருக்கக்கூடிய கங்கைக்கு நிகரான ஒரு ஆறு, ஒரு நதியினையும் இங்கு அமைக்க வேண்டும். கோவிலுக்கு என்று தனி தெப்பக்குளம் இங்கு அமைக்க வேண்டும். பல்வேறு கோவில்களிலே கோவில் கொண்டிருக்கக்கூடிய சிவபெருமானுடைய திருவுருவங்களை இங்கு அமைக்க வேண்டும். தங்களுடைய பாண்டிய வம்சத்தினுடைய குலதெய்வமாக இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன், சொக்கநாதர் ஆகியோர்களுக்கும் தனி சன்னதி அமைக்க வேண்டும். இப்படி பல்வேறு விதமான எண்ணங்கள் இந்த பராக்கிரம பாண்டிய மகாராஜாவுக்கு வந்துகிட்டே இருக்கிறது. உடனடியாக தன்னுடைய கட்டிட வடிவமைப்பாளர்களை கொண்டு பல்வேறு வடிவமைப்புகளை இவர் பெறுகிறார்.
அப்ப ஏகப்பட்ட வடிவமைப்பு, பல்வேறு கோவிலுடைய வடிவமைப்பை இவர்கள் இந்த பராக்கிரம பாண்டிய மகாராஜா கிட்ட கொடுக்கிறாரு. இவர் அதுல எது சிறப்பான ஒன்றாக இருக்கிறது அப்படின்றத இவர் தேர்ந்தெடுத்து அதன்படி இந்த கோவிலை அமைக்க கட்டளையிடுகிறார். ராஜகோபுரம் கட்டணும், தெப்பகுளம் வைக்கணும், பல்வேறு விதமான கண்களை கவரக்கூடிய சிற்பங்களை வைக்க வேண்டும், பஞ்ச பாண்டவர்களுடைய சிலைகளை வைக்க வேண்டும் அப்படின்ற எண்ணம் இந்த பராக்கிரம பாண்டிய மகாராஜா முடிவுபட்டார். இப்ப திருக்கோவில் கட்டுவதற்கு முதலாக கால்கோள் நட வேண்டும். திருக்கால் நட்டுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கால் நட்டக்கூடிய விழா அங்கு நடைபெறுகிறது. 1457 ஆண்டு கார்த்திகை மாதம் 5ஆம் தேதி இரவு 11 மணி அளவில் இந்த கோவிலிலே கோவில் கட்டுவதற்காக ஒரு கால்கோளை இந்த மன்னர் பராக்கிரம பாண்டியன் நடுகிறார். அன்று முதல் அதற்கு மறுநாள்ல இருந்தே இந்த கோவிலுடைய கட்டுமான பணிகள் மிக விரைவாக நடைபெற்று வருகிறது. இந்த கோவில்ல இருக்கக்கூடிய இந்த ராஜகோபுரம் பாதி அளவுக்கு முடிகிறது. அதே நேரத்திலே இந்த உள்ளே இருக்கக்கூடிய கோவில்கள் முழுவதுமாக கட்டப்படுகிறது. இந்த கோவிலுக்கு இப்ப நம்மளுடைய தென்காசி கோவில்ல ராஜகோபுரத்துக்கு முன்பாக ஒரு ரத வீதி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா அப்பொழுது இந்த பராக்கிரம பாண்டிய மகாராஜா கோவிலை கட்டும் பொழுது தற்போது இருக்கக்கூடிய ராஜகோபுரத்திற்கு முன்பாக ஒரு சிற்றாறு ஒன்று ஓடிக்கொண்டிருந்தது. அந்த நதிக்கு பெயர் சிவமது கங்கை என்ற பெயரிலே அந்த நதி அழைக்கப்பட்டிருக்கிறது. சிவாலயத்திற்கு வரக்கூடியவர்கள் அந்த சிவமது கங்கையிலே நீராடி விட்டு இந்த சிவபெருமானை தரிசனம் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திலே இந்த பராக்கிரம பாண்டிய மகாராஜா அப்படி ஒரு ஆலயத்தினை அவர் அமைத்தார். கோவிலுக்குள்ள நாம போனோம்னா இந்த ராஜகோபுரத்தை அடுத்து ஒரு வெட்ட வெளியான ஒரு பகுதி இருக்கிறது. அதற்கு அடுத்து திருவோலக்க மண்டபம் என்ற ஒரு மண்டபம் இருக்கிறது. அந்த மண்டபத்துல நிறைய சிலைகள் இருக்கிறத பார்க்க முடியும். அந்த காலத்திலே இந்த பராக்கிரம பாண்டிய மகாராஜா கட்டும் பொழுது இந்த ராஜகோபுரத்திற்கும் திருவோலக்க மண்டபத்திற்கும் இடையிலே ஒரு தெப்பக்குளத்தையும் அவர் அமைத்து வைத்தார். ஆனால் காலப்போக்கில் அந்த தெப்பக்குளம் மூடப்பட்டு முழுவதுமாக அகற்றப்பட்டிருக்கிறது. இப்ப இந்த பராக்கிரம பாண்டிய மகாராஜா அந்த தெப்பக்குளத்தை அமைக்கிறார். சிவபெருமானுடைய மனைவியாக இருக்கக்கூடிய பார்வதி தேவிக்கு உலகம்மன் என்ற பெயரிலே சன்னதி அமைக்கிறார். இந்த உலகம்மன் சன்னதிக்கு வரக்கூடிய பக்தர்கள், இந்த அன்னையை தரிசிக்கக்கூடிய பக்தர்கள் என் மேல் ஏறி சென்று இந்த அன்னையை தரிசிக்கட்டும் அப்படின்னு நினைத்து தன்னுடைய திருவுருவத்தை அந்த கோவில் போகக்கூடிய வாசல்லே ஒரு கல்லிலே இந்த ராஜா செதுக்கி வைக்கிறார். இப்ப நாம போகும்பொழுது கூட அந்த சிற்பத்தை இன்றைக்கும் நாம பார்க்க முடியும். அன்னை உலகம்மனை தரிசிக்க செல்லும் பொழுது அந்த மகாராஜாவினுடைய சிற்பம் அந்த தரையில இருக்கிறத நாம பார்க்கிறோம். அந்த ராஜா மேல ஏறி சென்றுதான் அந்த அன்னையை வழிபட வேண்டும் என்று அந்த பராக்கிரம பாண்டிய மகாராஜாவே நினைத்திருக்கிறார். ரொம்ப அதிகமாக பல்வேறு விதமான முயற்சிகளை எடுத்து இப்படிப்பட்ட ஒரு கோவிலை அவர் கட்டுகிறார். அப்படி கெட்டும் பொழுது இவருக்கு ஏகப்பட்ட எண்ணம், ஒரு பயம் இந்த பராக்கிரம பாண்டிய மகாராஜாவுக்கு. இந்த கோவிலை நாம கட்டுறோம், ஆனா பின்னாடி வரக்கூடிய சந்ததிகள் இந்த கோவிலை பாதுகாப்பார்களா என்று பல்வேறு விதமான பயம் இவருக்குள்ள வந்தது. அப்ப இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, தன்னுடைய சிந்தையிலே வரக்கூடிய எல்லாவற்றையுமே ஒரு கல்வெட்டாக அவர் பொறித்து வைத்திருக்கிறார். எந்த மாதிரி எழுதுகிறாரு அப்படின்னா, இந்த கோவில் காலத்தால் சிதைவு ஏற்படுமாயின் இந்த கோவிலை புனர் அமைப்பவர்களின் திருவடியில் நான் விழுந்து வணங்குவேன் அப்படின்னு இந்த பராக்கிரம பாண்டிய மகாராஜா கல்வெட்டிலே வைத்திருக்கிறார். இத்திருக்கோவிலை திரிசேர் விளக்கு என காப்பவர்கள் அவர்களுடைய சந்ததிகளுக்கே நானும் என்னுடைய சந்ததிகளும் அடிமையாக இருப்போம் என்று இந்த பராக்கிரம பாண்டிய மகாராஜா எழுதி வைத்திருக்கிறார். இந்த கோவிலில் சிதைவு ஏற்படும் பொழுது அதனை புனரமைப்பவர்களுக்கு நான் என்றென்றும் அவர்களின் பாதங்களிலே வீழ்ந்து கிடப்பேன். அதுவும் என் கண்முன்னே நடந்துருச்சு அப்படின்னா அவர்களுடைய பாதங்களில் உலகத்தார்களுடைய கண்முன்னே நான் விழுந்து வணங்குவேன் என்று உருகி அந்த கல்வெட்டிலே இந்த பராக்கிரம பாண்டிய மகாராஜா எழுதி வைத்திருக்கிறார். இப்படி நான் ஒரு கோவிலை கட்டிவிட்டேன் அப்படின்ற மாதிரியான எந்த விதமான ஆணவமுமே இந்த பராக்கிரம பாண்டிய மகாராஜாவுக்கு இல்லை. முழுக்க இறைவனுக்கு ஒரு ஆலயம் கட்டுகிறோம், அந்த ஆலயம் சீரும் சிறப்புமாக கட்டப்பட வேண்டும், பின்னால் வரக்கூடிய சந்ததிகள் இந்த கோவிலை பராமரிக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு ஒரு தெளிவான சிந்தனையோடு இப்படிப்பட்ட ஒரு கோவிலை கட்டினார் இந்த அரிகேசரி பராக்கிரம பாண்டிய மகாராஜா. இப்ப கோவில் முழுவதுமாக கட்டி முடிக்கப்பட்டாச்சு. ஆனா ராஜகோபுரங்கள் மட்டும் முழுமையடையவில்லை. ஏன்னா அந்த நேரத்துல ஏகப்பட்ட போர்கள் இந்த தென்காசியின் மீது நடந்து கொண்டிருந்த நேரம். நாயக்க மன்னர்கள், முகமதியர்கள், இது போன்ற பல்வேறு விதமான மன்னர்களினுடைய போர் படையெடுப்பினால இவரால் இந்த கோவிலை கட்டுமானத்திலே முழுமையாக இவரால் கவனம் செலுத்த முடியவில்லை. பல்வேறு விதமான இடர்பாடுகளையும் இவர் சந்திக்கின்றார். அப்ப அந்த நேரத்திலே தன்னால் மேற்கொண்டு இந்த ராஜகோபுர பணிகளை முழுமையாக முடிக்க முடியாது அப்படின்றது இந்த பராக்கிரம பாண்டிய மகாராஜாவுக்கு தெரிகிறது. அப்போ ஏற்கனவே இந்த கோவிலுக்கு உள்ள கட்டி முடிக்கப்பட்ட அந்த கோவில்களை வைத்து
கும்பாபிஷேகத்தை நடத்திவிடலாம் என்று தீர்மானிக்கிறார் இந்த பராக்கிரம பாண்டிய மகாராஜா. அப்ப எதெல்லாம் உள்ள நடந்திருந்துச்சு அப்படின்னா, இந்த கோபுரத்துக்கு முன்பாக ஒரு தெப்பக்குளம் கட்டி இருந்துச்சு. அதற்கு முன்பாக இப்பவும் நாம போனா இந்த கோவில்ல திருவோலக்க மண்டபம் என்ற ஒரு மண்டபம் இருக்கிறது. சிவபெருமானுடைய சன்னதிக்கு முன்பாக திருவோலக்க மண்டபம் இருக்கிறது. அந்த திருவோலக்க மண்டபத்திலே 8 சிலைகள், நம்முடைய கண்களை கவரக்கூடிய வகையிலே அமைக்கப்பட்ட 8 பிரம்மாண்டமான சிலைகளை நாம் பார்க்கிறோம். அந்த 8 சிலைகளும் அங்கு அந்த இடத்துல வைக்கப்பட்டது. அந்த 8 சிலைகள் எதெல்லாம் அப்படின்னா, அக்னி பகவான். பொதுவாக ஒரு திருஷ்டி, ஒரு தீட்டு, இதை எல்லாமே போக்கக்கூடிய ஒரு வல்லமை இந்த அக்னிக்கு உண்டு. நெருப்பு அது மேல படக்கூடிய எல்லாத்தையுமே தனதாக்கி கொள்ளக்கூடிய ஒரு வல்லமை படைத்ததுதான் அக்னி. அந்த அக்னி பகவானுக்கு மிக பிரம்மாண்டமான ஒரு சிலை அங்கு அமைக்கப்பட்டது. அதற்கு அடுத்தபடியாக மன்மதன், சிவபெருமானால் எரிக்கப்பட்ட மன்மதனினுடைய சிலை அங்கு இருக்கிறத நாம பார்க்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக மகாவிஷ்ணு, காக்கும் கடவுளாக விளங்கக்கூடிய மகாவிஷ்ணுவுக்கு பிரம்மாண்டமான சிலை சிற்பம் அங்கு எழுப்பப்பட்டது. காளி, தில்லையிலே சிவபெருமானோடு நடனமாடிய காளி தேவிக்கும் அங்கு ஒரு சிற்பம் இருக்கிறத நாம பார்க்கிறோம். அதற்கு எதிர் திசையில பாத்தீங்க அப்படின்னா வீரபத்திரனுடைய சிலை இருக்கிறது. வீரபத்திரர் யாரு? தட்சனினுடைய தலையை எடுத்தவர். தலையை அறுத்து ஆட்டின் தலையை வைத்தவர் தான் வீரபத்திரர். சிவபெருமானை இகழ்ந்து பேசிய தட்சனை தலையை அறுத்து புத்தி புகட்டியவர் தான் வீரபத்திரர். பொதுவாக நாத்தியம் பேசுபவர்களுடைய நாக்கை மட்டுமல்ல, தலையை கூட நான் எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிவ நிந்தனை செய்யக்கூடாது, தெய்வ நிந்தனை செய்யக்கூடாது அப்படிங்கிறவர்களுக்கு, தெய்வ நிந்தனை செய்கிறவர்களுக்கு ஒரு சிம்ம சொற்பனமாக விளங்கக்கூடியவர் தான் வீரபத்திரர். அந்த வீரபத்திரனுடைய அகோரமான ஒரு சிற்பம் அங்கு இருக்கிறத நாம பார்க்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக ரதி தேவி, மன்மதனினுடைய மனைவியாகிய ரதி தேவிக்கு அங்கு பிரம்மாண்டமான சிலை இருக்கிறத நாம பார்க்கிறோம். மகா தாண்டவ மூர்த்தி, இந்த மகா தாண்டவ மூர்த்தி யாரு அப்படின்னா, தில்லையிலேயே கோவில் கொண்டிருக்கக்கூடிய சிவபெருமான். இந்த காளிக்கு இணையாக நடனமாடிய மகா தாண்டவ மூர்த்தியினுடைய மிக கண்ணை கவரக்கூடிய வகையிலே இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான சிற்பம் அங்க இருக்கிறத நாம பார்க்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக ஊர்த்துவ தாண்டவ மூர்த்தி. இந்த ஊர்த்துவ தாண்டவ மூர்த்தியும் அந்த திருவோலக்க மண்டபத்திலே அமைந்திருக்கிறது. ஆக இப்படிப்பட்ட இந்த 8 சிற்பங்களும் கண்ணை கவரக்கூடிய வகையிலே அங்கு அமைக்கப்பட்டது. அதற்கு அடுத்தபடியாக தற்போது முருகன் சன்னதிக்கு முன்பாக இந்த கோவிலிலே பஞ்ச பாண்டவர்களுடைய சன்னதி அங்க இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த பஞ்ச பாண்டவர்களுடைய சன்னதியும் இந்த பராக்கிரம பாண்டிய மகாராஜா காலத்திலே கட்டப்பட்டது. அதன் பின்பு இந்த அன்னையை சுற்றி இருக்கக்கூடிய மற்ற தேவதைகள், சிவபெருமானுடைய சன்னதியை சுற்றி இருக்கக்கூடிய அந்த சிவகணங்கள், சப்த கன்னியர்கள், 63 நாயன்மார்கள், 4 பெருமக்கள், அன்னை மகாலட்சுமி, இப்படி எல்லா விதமான தெய்வ சன்னதிகளும் இந்த கோவிலிலே அமைக்கப்பட்டது. அதுபோக தங்களுடைய பாண்டியர்களின் குலதெய்வமாக இருக்கக்கூடிய அன்னை மீனாட்சி சொக்கநாதருக்கும் இந்த கோவிலிலே தனி சன்னதியை எழுப்பினார். இது போன்ற இன்னும் பல சன்னதிகள் அங்க இருக்கிறது. இத்தனை சன்னதிகளையும் கட்டி முடிக்கப்பட்ட பின்பும் கூட இந்த ராஜகோபுர பணிகள் முழுமையடையாமல் இருந்தது. அப்படி இருக்கக்கூடிய காலத்திலேயே மேற்கொண்டு தொடர முடியுமா முடியாதா என்கிற ஏக்கம் இந்த பராக்கிரம பாண்டிய மகாராஜாவுக்கு மிக அதிகமாக இருக்கிறது. எனினும் கட்டி முடிக்கப்பட்ட இந்த கோவிலுக்கு கும்பாபிஷேகத்தை நடத்திவிட வேண்டும் என்று அந்த கோவில் கட்டப்பட்ட வரையிலேயே இந்த கோவிலுக்கு 1463ஆம் ஆண்டு மாமன்னர் அரிகேசரி பராக்கிரம பாண்டிய மகாராஜா முதலாக அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகத்தை நடத்தினார். அதற்கு பின்பாக இந்த கோவிலினுடைய ராஜகோபுரத்தை இவரால் முழுமையாக கட்டி முடிக்கப்படவில்லை. ஆனா கட்டணும் அப்படின்ற ஒரு ஆசை அவருக்கு இருந்தது. முழுமையாக கட்டி அழகு பார்க்க வேண்டும், இந்த சிவபெருமானுக்கான கோவிலை, இந்த ஆலயத்திலே இந்த ராஜகோபுரத்தை கட்ட வேண்டும் என்கிற ஆசை மிக அதிகமாக இருந்தது. ஆனால் அது நிறைவேறவில்லை அவர் இருக்கும் பொழுது. அதற்கு பின்பு சிறிது காலத்திலேயே இந்த பராக்கிரம பாண்டிய மன்னரினுடைய ஆட்சி காலம் முடிகிறது. அவரும் மரணமடைகிறார். அதற்கு பின்பு இந்த பராக்கிரம பாண்டிய மகாராஜாவுக்கு பின்பாக வந்த பாண்டியர்கள் அதிக திறமை அற்றவர்களாக இருந்தார்கள். ஒரு போர் வரும் பொழுது அதனை எதிர்க்க துணிவில்லாதவர்களாக இருந்தார்கள். ஆனா எல்லாரும் அப்படி இல்ல, சில மன்னர்கள் அந்த மாதிரி இருந்தாங்க. இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்திலே இந்த கோவிலை நிர்வகிப்பதும் இந்த பிந்தன் கோட்டையை காப்பாற்றுவதுமே அவர்களுக்கு மிகப்பெரிய சவாலாக இருந்தது. அதற்கு பிறகு 1518வது ஆண்டு பொன்னின் பெருமாள் அழகன் குலசேகரன் என்ற பாண்டிய மன்னனது கட்டுப்பாட்டிலே இந்த விந்தன் கோட்டை வருகிறது. இந்த 1518ஆம் ஆண்டு பொன்னின் பெருமாள் அழகன் குலசேகரன் என்ற பாண்டிய மன்னர்
இந்த கோவிலில் இருக்கக்கூடிய இந்த ராஜகோபுரத்திற்கு மேலும் திருப்பணிகளை செய்தார். மேலும் திருப்பணிகள் செய்து 1518 ஆண்டிலேயே ஒரு கும்பாபிஷேகத்தையும் இந்த கோவிலிலே நடத்தி முடித்தார். அதன் பின்பு சேர மன்னர்களுடைய கட்டுப்பாட்டில் இந்த கோவில் வந்துவிடுகிறது. 1525 ஆண்டு சேர மன்னன் உதய மார்த்தாண்டவர்மன் என்கிற சேர மன்னன் இந்த கோவிலிலே இந்த ராஜகோபுரத்தினை முழுவதுமாக கட்டி முடித்து அதே ஆண்டிலேயே 1525 ஆண்டிலேயே இந்த ராஜகோபுர பணிகளை முடித்து இங்கு இந்த ராஜகோபுரத்திற்கு கும்பாபிஷேகத்தையும் நடத்தி முடித்தார். 1525 ஆண்டுதான் இந்த பராக்கிரம பாண்டிய மகாராஜாவால் கட்டப்பட்ட இந்த கோபுரம் முழுவதுமாக முடிக்கப்பட்டு சேர மன்னன் உதய மார்த்தாண்டவர்மனால் இந்த ராஜகோபுரத்திற்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதற்கு பின்பு இந்த கோவில் சில ஆண்டுகள் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாம ஏறத்தாழ 200 ஆண்டுகள் அப்படியே இருந்துச்சு. இங்கு அதிக மக்கள் வந்தாங்க, வழிபட்டாங்க. தினமும் காசி விஸ்வநாதரையும் இங்கு இருக்கக்கூடிய அன்னை உலகம்மனையும் அவர்கள் தரிசனம் செய்தார்கள். அதிக மக்கள் வந்தாங்க, பாண்டிய மக்கள் வந்தாங்க. பல்வேறு பகுதிகளில் இருந்த மக்களும் இங்கு வந்து இந்த சிவபெருமானை வழிபட்டு செல்வதை வழக்கமாக வைத்திருந்தார்கள். ஆனால் அதற்கு பின்பாக ஏறத்தாழ 17ஆம் நூற்றாண்டில் தான் இந்த கோவிலுக்கு ஒரு அதிகமாக ஒரு கெட்ட நேரம் வந்தது அப்படின்னு கூட நாம சொல்லலாம். இந்த 1700வது ஆண்டுகளுக்கு மேல அதிக அந்நிய படையெடுப்புகள் இந்த பகுதியில மிக அதிகமாக வந்தது. எந்த மாதிரி அப்படின்னா, தெலுங்கு நாட்டில் இருக்கக்கூடிய நாயக்க மன்னர்கள் இந்த தென்காசியினை கைப்பற்றி கொண்டார்கள். அதே நேரத்துல இந்த முகமதியர்களும் அதற்கு பின்பாக இந்த தென்காசியை கைப்பற்றி கொண்டார்கள். அந்த நேரத்திலே கன்னட தேசத்து அரசனாக இருக்கக்கூடிய அச்சுத காப்பாளன் என்கிற ஒரு மாமன்னர் இந்த தென்காசியை முகமதியர்களிடமிருந்து மீட்டு மீண்டும் பாண்டிய மன்னர்களிடமே கொடுத்தார். அது மட்டும் இல்லாம அந்த அச்சுத காப்பாளன் என்கிற அந்த கன்னட தேசத்து அரசர் அவர் ஒரு மிகச்சிறந்த பெருமாள் பக்தராக விளங்கினார். அவர் இந்த கோவிலை என்ன பண்ணாரு அப்படின்னா, இந்த கோவிலிலே சிவபெருமானுக்கும் அன்னை உலகம்மைக்கும் நடுவுல ஒரு சன்னதி இருக்கிறத அவர் பார்த்தார். ஒரு மண்டபம் இருந்தது. அந்த மண்டபத்திலே ஒரு பெருமாள் சிலையை இவர் பிரதிஷ்டை செய்தார். அந்த பெருமாள் சிலையினுடைய பெயர் என்னது அப்படின்னா, பொருந்தி நின்ற பெருமாள் என்கிற ஒரு பெருமாள் சன்னதியை அங்கு அவர் பொருத்தி அந்த கோவிலுக்கு கும்பாபிஷேகத்தையும் செய்தார். பின்னால் வந்த பாண்டியர்கள் இந்த கோவிலே வைக்கப்பட்ட இந்த பொருந்தி நின்ற பெருமாளை தனி கோவில் ஒன்று அமைத்தார்கள். இப்பொழுதும் இந்த தென்காசி கோவிலுக்கு பக்கத்துல, தென்காசி கோவிலுக்கு தென்பகுதியில ஒரு சிற்றாறு ஒன்று ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த சிற்றாற்றுக்கு பக்கத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு கோவில் எழுப்பி அந்த கோவிலிலே இங்கு இருந்த பொருந்தி நின்ற பெருமாளை அங்கு பிரதிஷ்டை செய்தார்கள். அப்பொழுது அந்த பாண்டியர்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட அந்த பொருந்தி நின்ற பெருமாள் கோவில் இப்பொழுதும் இந்த தென்காசிக்கு தென்பகுதியில் இருக்கிறத நாம பார்க்க முடியும். இப்படிப்பட்ட காலகட்டத்திலே 1750வது ஆண்டுகளுக்கு மேல இந்த தென்காசியின் மீது மிக அதிகமாக படையெடுப்பு வந்தது. அந்த நேரத்திலே பாளையக்காரர்கள், தெலுங்கர்கள், முகமதியர்கள், அதுபோக ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியர்களும் மிக அதிகமாக இந்த பகுதியிலே அவர்கள் ஆட்சி செய்ய ஆரம்பித்தார்கள். இந்த ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த தென்காசியை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளிலுமே அவர்கள் கிட்ட ஆவணங்கள் இருக்கும், சொத்து ஆவணங்கள், இது போன்ற பல்வேறு ஆவணங்களை அவர்கள் அழித்தும் திருத்தியும் எழுதியும் மாற்றி வைத்தார்கள். அப்பொழுது இந்த கோவிலுக்கு அருகில் இருந்தக்கூடிய இந்த விந்தல்கோட்டை பகுதியிலே இருந்த மக்கள் எல்லோரும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இங்கு இருக்கக்கூடிய நம்மளுடைய ஆவணங்கள் அழிக்கப்பட்டு விடக்கூடாது அப்படின்னு இந்த ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியர்களுக்கு இந்த ஆவணங்கள் கிடைக்கக்கூடாது அப்படின்றதுனால அந்த ஆவணங்கள் எல்லாத்தையுமே அப்போது இருந்த இந்த தென்காசி கோவிலுடைய கோபுரத்தில் அங்கங்க மறைச்சு வச்சுட்டாங்க. ஏன்னா ஆங்கிலேயர்களுடைய கைகளுக்கு கிடைத்தால் அதனை மாற்றி வைத்து விடுவார்கள், அழித்து விடுவார்கள் என்று இவர்கள் பயந்து அந்த எல்லா ஆவணங்களையுமே இந்த கோவிலினுடைய கோபுரங்களில் அங்கங்க சிலைகளுக்கு பின்னால, சிலைகளுக்கு உள்ள, கோபுரத்திற்குள்ள அப்படியே மறைச்சு வச்சுட்டாங்க. அப்ப ரொம்ப நாளா இந்த ஆங்கிலேயர்கள் தேடிக்கிட்டே இருக்காங்க, ஆவணங்கள் எங்கேயாவது கிடைக்குதா அப்படின்னு பாக்காங்க. ஆனா கிடைச்ச பாடில்ல. எப்படியோ இந்த கோவிலினுடைய ராஜகோபுரத்தில் தான் இந்த ஆவணங்கள் எல்லாமே மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றத புரிந்து கொண்ட இந்த ஆங்கிலேயர்கள் இந்த கோவில் ராஜகோபுரத்திலே எல்லா பக்கமும் எண்ணெய்களை அவர்கள் ஊற்றுகிறார்கள். ஊற்றி தீப்பந்தங்களை வைத்து இந்த ராஜகோபுரத்தில் இருக்கக்கூடிய ஆவணங்களை அழிக்க வேண்டும் என்று தீ வைத்து விடுகிறார்கள். அவர்கள் வைத்த தீயில் இந்த ராஜகோபுரம் முழுவதுமாக எரிந்து அங்கு இருக்கக்கூடிய அந்த ஆவணங்கள் முழுவதுமாக எரிந்து விடுகிறது. ஆனால் அங்கு அவர்கள் அழிக்க நினைத்தது அங்கு இருந்த ஆவணங்களைத்தான். ஆனால் அழிந்தது ஆவணங்கள் மட்டும் இல்லாம இந்த ராஜகோபுரம் முழுவதுமாக எரிந்து நாசமாகியது.
அந்த ராஜகோபுரம் முழுவதுமாக எரிந்து பல்வேறு சேதமடைந்து பார்க்கவே பரிதாபமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது இந்த ராஜகோபுரம். மிக கம்பீரமாக காட்சியளித்துக் கொண்டிருந்த அந்த ராஜகோபுரம் இந்த ஆங்கிலேயர்கள் வைத்த நெருப்பினால் மிக அதிகமாக பிளவுபட்டு பார்க்கவே ஒரு பரிதாபமான நிலைக்கு தள்ளப்பட்டது. இந்த ராஜகோபுரம் தீ வைக்கப்பட்ட ஆண்டு 1771 ஆண்டு தீ வைக்கப்பட்டதாக இந்த வரலாறு கூறுகிறது. அது மட்டும் இல்லாம 1786 ஆண்டுதான் தீ வைக்கப்பட்டது அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தும் நிலவுகிறது. அது மட்டும் இல்லாம ஒரு வானத்தில இருந்து வரக்கூடிய ஒரு இடியின் மூலமாகத்தான் இந்த ராஜகோபுரம் சேதமடையப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. ஆனால் எது எப்படி இருந்தாலும் இந்த இடி மூலமாகத்தான் இந்த கோபுரம் சிதைவுபட்டது அப்படின்றத ஏற்றுக்கொள்ற மாதிரியான தகவல்கள் நமக்கு இல்லை. முழுவதுமாக தீ வைக்கப்பட்டுதான் அழிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற வரலாறு தான் நமக்கு கிடைக்குது. அதுவரையில் கம்பீரமாக காட்சி அளித்துக் கொண்டிருந்த அந்த கோவிலுடைய ராஜ கோபுரத்தினை மக்கள், அதற்கு பின்பாக வந்த மக்கள் தினமும் ஏக்கத்தோடு அந்த கோவிலை பார்த்து வந்தார்கள். அதற்கு பின்பு இந்த விந்தன் கோட்டையிலே அரசாட்சி செய்து வந்த இந்த பாண்டியர்களினுடைய விந்தன் கோட்டையும் அழிக்கப்பட்டது. மிக ராஜ தோரணையாக கம்பீரமாக அவர்கள் ஆட்சி செய்து வந்த அந்த விந்தன் கோட்டை பகுதியும் முழுவதுமாக அழிக்கப்பட்டது பிற்கால படையெடுப்புகளால். ஏன்னா இப்ப நாம அந்த விந்தன் கோட்டைக்கு போனா கூட அப்போ இருந்த எந்த விதமான ஒரு தடயங்களுமே நம்மளால பார்க்க முடியல. ராஜாக்கள் வாழ்ந்த கோட்டை சுவர், ஒரு விந்தன் கோட்டையிலே அவர்கள் கோட்டை அமைத்து தங்கினார்கள். அந்த கோட்டையினுடைய சுவர் இப்ப இருக்கிறதையும் நாம இந்த விந்தன் கோட்டைக்கு போனா பார்க்க முடியுது. அதிக குதிரைகள் அங்க வளர்க்கப்பட்டிருக்கிறது அப்படின்றத, அங்க குதிரைகள் தண்ணீர் குடிக்கக்கூடிய தொட்டிகள் கருங்கல்லில் செய்து வைக்கப்பட்டிருக்கிறத நாம பார்க்கிறோம். இது போக பல வகையான தூண்களும் அங்க கிடைக்குது. ராஜகோபுரம் தீ வைக்கப்பட்ட பிறகு அந்த கோட்டையும் அழிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றத இந்த வரலாறுகள் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது. இப்ப போனாலும் இந்த விந்தன் கோட்டைக்கு போனீங்கன்னா நீங்க இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு தடயங்களை நாம பார்க்க முடியும். இப்படியே மேலும் ஒரு 200 ஆண்டுகளுக்கு மேல கடந்துருச்சு. 19ஆம் நூற்றாண்டு வந்துருச்சு. 1900 ஆண்டுகளுக்கு பின்பாக வந்துவிட்டது. அது வரைக்கும் இந்த கோவில் உடைய ராஜகோபுரம் மிகவும் சேதமடைந்தேதான் இருந்திருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்திலே அங்கு வரக்கூடிய மக்கள், அந்த பகுதியாக வரக்கூடிய மக்கள் தினமும் அந்த சிவபெருமானை நினைத்து வேண்டாத நாள்களே கிடையாது. இப்படி அவலமாக காட்சி தரக்கூடிய இந்த ராஜகோபுரத்தினை சீரமைக்க யாராவது வந்துவிட மாட்டார்களா, யாராவது சீரமைத்து விட மாட்டார்களா என்று தினமும் அவர்கள் ஏங்கிக் கொண்டிருந்தார்கள். அப்படி அவர்கள் ஏங்கிக் கொண்டிருந்த நேரத்திலே 1962 ஆண்டு இந்த கோவிலுக்கு அப்போதைய முதலமைச்சராக இருந்த திரு காமராஜர் அவர்கள் இந்த கோவிலுக்கு வருகை தந்தார். எதனால இந்த கோவிலுக்கு வராங்க அப்படின்னா, அந்த காலத்துல ஏதாவது ஒரு அரசியல் கட்சி கூட்டம் நடந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக இந்த தென்காசியில இந்த கோபுர வாசலுக்கு முன்பாக நடத்துறது தான் வழக்கமாக வைத்திருந்தார்கள். அப்படி இந்த காமராஜர் வரும்பொழுது 1962 ஆண்டு அந்த கூட்டம் நடக்கிறது. அங்க வச்சுதான் இந்த காமராஜர் பேசினாரு. பேசி முடிச்ச பிறகு, கூட்டம் எல்லாம் முடிந்த பிறகு இந்த கோபுரத்தை பாக்குறாரு. ரொம்ப அவரே கண் கலங்குறார். இப்படி இந்த ஊர்ல இவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய இந்த கோவிலுடைய ராஜகோபுரம் இப்படி சேதமடைந்து இருக்கிறதே என்று மிகவும் வருத்தப்பட்டார் அந்த காமராஜர். அந்த காமராஜர் அங்கு இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட அவர் சொல்றார், ஊருக்குள் இப்படிப்பட்ட ஒரு பிளவுபட்ட ஒரு ராஜகோபுரம் இருப்பது ஊருக்கும் நல்லது இல்ல, கோவிலுக்கும் அழகல்ல. அதனால உடனடியாக இந்த கோவிலுடைய ராஜகோபுரத்தை சீரமைப்பதற்கான வழியை பாருங்கள் என்று காமராஜர் அவர் சொன்னார். அது மட்டும் இல்லாம பி.டி. ராசன் அவர்களுடைய தலைமையில் ஒரு கமிட்டியையும் அவர் உருவாக்கி வைத்தார், இந்த கோவிலுடைய ராஜகோபுரத்தை முழுமைப்படுத்த வேண்டும் என்று. அப்ப அந்த பி.டி. ராசன் அவர்களுடைய தலைமையிலே ஒரு குழு அமைத்து அந்த பகுதியினுடைய சுற்று வட்டார பகுதி மக்களிடையே வசூல் செய்யப்பட்டது, இந்த கோவிலை சீரமைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக. முழுக்க முழுக்க 4.5 லட்சம் ரூபாய் அவர்களுடைய கையிலே அவர்கள் கிடைத்திருக்கிறது. இந்த கோவிலை சீரமைக்க வேண்டும் என்று அவர்கள் வசூல் செய்யும் பொழுது அவர்கள் கைக்கு கிடைத்த மொத்த தொகை 4.5 லட்சம் ரூபாய் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. அதனை கொண்டு இந்த கோவிலை திருப்பணி செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே பிளவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த ராஜகோபுரத்தினை முழுவதுமாக இடித்து தரைமட்டமாக்குவதற்காகவே 2.5 லட்சம் ரூபாய் செலவாகிவிட்டது. அப்ப மீதி இருக்கிறது வெறும் 2 லட்சம் ரூபாய் தான். இந்த 2 லட்சம் ரூபாயில இப்படிப்பட்ட பழைய ராஜகோபுர பணிகளை நம்மளால செய்ய முடியாது அப்படின்ற நிலைமைக்கு வந்து மேற்கொண்டு அந்த கோபுர வேலைகளை அப்படியே விட்டுவிட்டு மீண்டும் கிடப்பில் போட்டு விட்டார்கள். கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் கழித்து மீண்டும் கும்பாபிஷேகம் நடத்துவதற்கான முயற்சியை இவர்களே செய்கிறார்கள். அப்படி செய்யும் பொழுது இவர்கள் இந்த கோவிலிலே காசி விஸ்வநாதர் சன்னதிக்கும் உலகம்மன் சன்னதிக்கும் இடையில இருக்கக்கூடிய மண்டபத்துல ஒரு முருகப்பெருமானுக்காக ஒரு சன்னதியையும் எழுப்பி 1967 ஆண்டிலே கும்பாபிஷேகம் செய்கிறார்கள்.
இந்த கும்பாபிஷேகம் முடிந்த பிறகு மீண்டும் மறுபடியும் அந்த கோவிலை பத்தி யோசிக்கிறதுக்கு யாரும் இல்ல. கோபுரத்தை கட்டணும் அப்படின்ற மாதிரியான முயற்சியையும் யாருமே எடுக்கல. அதற்கு பிறகு மறுபடியும் கொஞ்சம் வருஷம் அப்படியே இருந்துச்சு. இந்த கோபுரத்தை கட்டுறதுக்கான எந்த விதமான முயற்சியுமே எடுக்கல. அந்த தோரண வாயில் எப்படி இருக்கோ அது வரைக்கும் மற்ற எல்லாமே இடிச்சு தள்ளியாச்சு. இந்த கோவிலில் இருக்கக்கூடிய ராஜகோபுரத்தினை சீரமைத்து முழுமைப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கிலே 1981 ஆண்டு ஒரு திருப்பணிக்குழு ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது. அந்த திருப்பணிக்குழுவினுடைய தலைவராக அப்போது தேர்ந்தெடுக்கப்பட்டவர் டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் அவர்கள். டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் அவர்கள் 1981 ஆண்டு இந்த திருக்கோவிலினுடைய திருப்பணிக்குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டது. இந்த கோவிலில் இருக்கக்கூடிய ராஜ கோபுரத்திற்கே ஒரு நல்ல நேரம் பிறந்துருச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இவரு திருப்பணிக்குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்புதான் இந்த ராஜகோபுர பணிகள் மிக விரைவாக நடக்க ஆரம்பித்தது. 1981 ஆண்டு இவர் திருப்பணிக்குழு தலைவராக பொறுப்பேற்றார். 1982 ஆண்டு இந்த திருக்கோவிலில் ராஜகோபுர பணிகள் கட்டுவதற்கான கால்கோல் இடப்பட்டது. அதற்கு மறு வருஷம் 1983 ஆண்டு திருப்பணி பூஜை நடைபெற்றது. இந்த 1983 ஆண்டு நடைபெற்ற இந்த திருப்பணி பூஜை மிக விசேஷமாக கருதப்படுகிறது. எதனால அப்படின்னா 1983 ஆண்டு ஒரு இரவு நேரம் 11 மணி அளவில் இங்கு திருப்பணி பூஜை நடைபெற்றதாக இந்த வரலாறு கூறுகிறது. அந்த திருப்பணி பூஜை நடைபெறும் பொழுது நிறைய துர்தேவதைகள்லாம் இருக்கும் அப்படின்றதுனால பழி பூஜைகளை நடத்திவிட்டு அதற்கு பிறகுதான் இந்த கோவில் கட்டுவதை ஆரம்பித்தார்கள். அப்படி 1983 ஆண்டு திருப்பணி பூஜை நடத்தும் பொழுது வருண பகவான் இந்த கோவிலுக்கு வந்தார். அதாவது மழை மிக அதிகமாக மழை இந்த தென்காசி பகுதியை சுற்றிலும் பெய்தது. அந்த திருப்பணி பூஜை நடந்து கொண்டிருந்த அதே நேரத்திலே இங்கு மழை, சரியான மழை 11 மணி அளவில் இரவு. அப்படி பெய்த மழையிலே இந்த தென்காசி பகுதி முழுவதுமாகவே வெள்ளத்தில் காட்சியளித்ததாகவும் கூறுகிறார்கள். அப்போ வருண பகவானே இந்த கோவிலில் இருக்கக்கூடிய ராஜ கோபுரங்களை கட்டுமான பணிகளை அவரே சுத்தம் செய்ததாக இங்கு இருக்கக்கூடிய பக்தர்கள் மெய் சிலிர்க்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்பவும் இந்த கோவில்ல இந்த தென்காசி பகுதியில் இருக்கக்கூடிய பழைய ஆட்கள், கொஞ்சம் வயசான ஆள்கள் எல்லாம் நீங்க கேட்டீங்க அப்படின்னா அவர்களும் அதுவும் சொல்றாங்க. 1983 ஆண்டு இந்த கோவில்ல இப்படி ஒரு மழை வந்தது, ஒரு வெள்ளக்காடாக காட்சியளித்ததை பலர் சொல்றத நாம கேட்கிறோம். அப்ப 1983 ஆண்டு திருப்பணி பூஜை முடிந்து 1984 ஆண்டே இந்த ராஜகோபுரம் கட்டுவதற்கான முயற்சிகளை எடுக்கிறார் இந்த திருக்கோவிலினுடைய திருப்பணிக்குழு தலைவராக இருக்கக்கூடிய டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் அவர்கள். இப்ப இந்த கோவில் மொத்தத்துல 9 நிலை கோபுரத்தினை இந்த பராக்கிரம பாண்டிய மகாராஜா கட்ட விரும்பினார் அப்படின்றத இந்த புராணங்கள் மூலமாக இவர்கள் கண்டுகொண்டார்கள். அப்ப அந்த பராக்கிரம பாண்டிய மகாராஜா விரும்பினது மாதிரியே ஒரு 9 நிலை கோபுரத்தினை இந்த கோவிலிலே அமைக்க வேண்டும் என்று தீர்மானிக்கிறார்கள். அப்போ முழுவதுமாக நாம வசூல் செய்து அதற்கு பிறகு இந்த கோவிலை கட்டணும்னா அது நேரத்தை தான் வீணடிக்கும் அப்படின்றதுனால இந்த 9 நிலை கோபுரத்திலே முதல் நிலை அமைப்பதற்கான முழு செலவையுமே அந்த கோவிலினுடைய திருப்பணிக்குழு தலைவராக இருக்கக்கூடிய திரு சிவந்தி ஆதித்தனார் அவர்கள் இந்த முதல் நிலை அமைப்பதற்கான முழு செலவையும் அவரை ஏற்றுக்கொண்டார். அவருடைய சொந்த செலவிலே இந்த கோவிலினுடைய முதல் நிலை கோபுரம் முழுவதுமாக அமைக்கப்பட்டது. 2ஆம் நிலை கோபுரம் அமைப்பதற்கான முழு செலவையும் திருச்செந்தூர் அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலின் சார்பாக அளிக்கப்பட்டது. 3ஆம் நிலை கோபுரம் அமைப்பதற்கான முழு செலவையும் பழனி தண்டாயுதபாணி கோவிலினுடைய நிர்வாகம் கொடுத்தது. 4ஆம் நிலை கோபுரம் அமைப்பதற்கான முழு செலவையும் திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானுடைய திருக்கோவில் சார்பாக அளிக்கப்பட்டது. இந்த கோவிலினுடைய 5ஆம் நிலை கோபுரம் அமைப்பதற்கான முழு செலவையும் மதுரை ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தின் சார்பாக இந்த 5ஆம் நிலை கோபுரம் அமைப்பதற்கான முழு செலவையும் அவர்கள் கொடுத்தார்கள். 6ஆம் நிலை கோபுரம் அமைப்பதற்கான முழு செலவையும் தணிகை மலையில் இருக்கக்கூடிய திருத்தணி கோவில் சார்பாக இந்த 6ஆம் நிலை கோபுரம் அமைப்பதற்கான செலவு முழுவதும் கொடுக்கப்பட்டது. 7ஆம் நிலை கோபுரம் அமைப்பதற்கான முழு செலவையும் சமயபுரம் மாரியம்மன் கோவில் சார்பாக கொடுக்கப்பட்டது. திருச்சியில் இருக்கக்கூடிய சமயபுரம் மாரியம்மன் கோவில் சார்பாக இந்த 7ஆம் நிலை கோபுரம் அமைப்பதற்கான முழு செலவையும் கொடுக்கப்பட்டது. 8ஆம் நிலை கோபுரம் அமைப்பதற்கான முழு செலவு இந்த தென்காசி பகுதியில் சுற்றி இருக்கக்கூடிய மக்களிடம் வசூல் செய்த அந்த தொகையை வைத்தே இந்த 8ஆம் நிலை கோபுரம் முழுவதுமாக கட்டி முடிக்கப்பட்டது. இப்ப இறுதியாக 9ஆம் நிலை கோபுரத்தை கட்டணும். இந்த 9ஆம் நிலை கோபுரத்தை கட்டுவதற்கு, அதனை கட்டுவதற்கான செலவை ஏற்பதற்கு வேற யாரும் கிடைக்கல.
இந்த பகுதியினுடைய வசூலும் அந்த அளவுக்கு பிரியல. அப்ப இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்திலே இந்த முதல் நிலை கோபுரத்தை அமைப்பதற்கான செலவை கொடுத்த இந்த திருப்பணி குழு தலைவராக இருந்த டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் அவர்களே இந்த 9ஆம் நிலை கோபுரத்தையும் அமைப்பதற்கான முழு செலவையும் ஏற்றுக்கொண்டார். ஆக இவரது முயற்சியிலேயே இவரது செலவிலேயே இந்த 9ஆம் நிலை கோபுரம் முழுவதுமாக கட்டி முடிக்கப்பட்டது. அதற்கு பின்பாக இந்த கோபுரத்தினுடைய உச்சியில் 11 செப்பு கலசங்கள் வைக்கப்பட்டது. இந்த 11 செப்பு கலசங்கள் ஒவ்வொன்றினுடைய மொத்த எடையும் பாத்தீங்க அப்படின்னா 110 கிலோ. ஒவ்வொரு செப்பு கலசங்களும் 110 கிலோ எடை கொண்டது. அதனுடைய உயரம் மட்டுமே 6.25 அடி உயரம் கொண்டது. இதனுடைய அகலம் 2.5 அடி அகலம் கொண்டது. இந்த 11 செப்பு கலசங்களையும் வைப்பதற்காக அந்த செப்பு கலசங்களினுடைய கீழே 9.5 அடியில தேக்கு பலகைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. இது போக இங்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த 11 செப்பு கலசங்களுக்கு உள்ள வரகு என்கிற தானியம் இந்த கலசங்கள் முழுவதுமாக நிரப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வரகு என்கிற தானியம் எதனால வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா இடி, மின்னல் இது போன்ற இயற்கை சீற்றங்களால இங்க இருக்கக்கூடிய கோபுரத்திற்கு எந்த விதமான பாதிப்பும் எந்த விதமான சேதமும் வந்துவிடக் கூடாது அப்படின்றதுக்காக இந்த வரகு தானியத்தை முழுவதுமாக இந்த செப்பு கலசங்களிலே நிரப்பி இந்த கோவிலுடைய உச்சியிலே வைத்தார்கள். இந்த கோவிலில் இருக்கக்கூடிய இந்த ராஜ கோபுரத்தினுடைய மொத்த உயரம் 178 அடி. 178 அடியிலே இந்த ராஜகோபுரம் முழுவதுமாக கட்டி முடிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 800க்கும் மேற்பட்ட சிலைகள் இந்த ராஜகோபுரம் முழுவதுமாக இருக்கிறது. 1990ஆம் ஆண்டு இந்த ராஜகோபுரம் முழுவதுமாக கட்டி முடிக்கப்பட்டு அன்றுதான் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய ராஜகோபுரம் முழுவதுமாக முடிவடைந்து அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இன்றைக்கு தென்காசியினுடைய அடையாளமாக இருப்பது இந்த ராஜகோபுரம் தான். நாம கூகுள்ல தென்காசி அப்படின்னு சர்ச் பண்ணா கூட நமக்கு முதல்ல கிடைக்கிறது இந்த கோவிலுடைய ராஜகோபுரம். அப்படி இந்த தென்காசியினுடைய அடையாளமாக இருப்பது இந்த ராஜகோபுரம். இன்னைக்கு தென்காசியில் இருக்கக்கூடிய ராஜகோபுரம் நமக்கு சாதாரணமாக இருந்தா கூட இந்த பராக்கிரம பாண்டிய மகாராஜா கட்டணும்னு நினைச்ச இந்த ராஜகோபுரம் ஏறத்தாழ 20ஆம் நூற்றாண்டு வரையிலே எப்படிப்பட்ட பல்வேறு இன்னல்களை எல்லாம் தாண்டி இன்றைக்கு முழுமை பெற்று நிற்கிறது அப்படின்றத நாம பார்க்கிறோம். இந்த தென்காசியில் இருக்கக்கூடிய இந்த ஆலயத்தினை போன்ற மற்றொரு கோவிலை நம்மளால கட்ட முடியுமா அப்படின்னா அது தெரியல. ஆனால் இருக்கக்கூடிய கோவில்களை நாம் பராமரிக்க வேண்டும். இந்த கோவிலிலே ராஜ தோரணையாக இருக்கக்கூடிய இந்த ராஜகோபுரம், அதற்கு மூலவராக இருக்கக்கூடிய தென்காசி காசி விஸ்வநாதரையும் அன்னை உலகம்மனையும் தரிசனம் செய்து நாம் எல்லா வகையான இன்பமும் பெற்று வாழ்வோம்.